அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முந்தின 2 பதிவில் நம்ம பொன்னியின் செல்வன் வரலாற்றோடு தொடர்புடைய கடலூர் மாவட்டம் கடம்பூர் ஊரை பற்றி தான் பார்த்தோம். அதில் மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தை பற்றியும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் விரிவாக பார்த்தோம். இப்போ கீழக்கடம்பூர் ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே தான் சோழர்கள் தங்களோட ரகசிய ஆலோசனைகளை நடத்தக்கூடிய இடமா இதை வச்சுருந்தாங்களாம். மேலக்கடம்பூர் ஆலயத்திலேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மெயின் ரோட்லேயே போர்டு வச்சுருக்குறாங்க. நீங்கள் காரில் போகிறதா இருந்தாக்க இந்த மெயின் ரோட்லேயே இந்த இடத்துல காரை நிறுத்திட்டு ஒரு 20 அடி தொலைக்கு உள்ளே நடந்து போகணும். ஏன்னா இந்த மழையால் இந்த குளத்து நீர் வடிஞ்சு அந்த பாதை ஓரளவு சேதமடைஞ்சிருக்குது. 2 வீலரில் போகிறவங்களாம் தான் தாராளமாக போகலாம். இதுதானே அந்த கோயில் இப்போ நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இது தேவார வைப்புத்தலம், அப்பரால் பாடல் பெற்றது. அப்பர் தன்னோட பதிகத்தில் இந்த ஊரை கடம்பை இளங்கோவில் அப்படின்னு இந்த ஆலயத்தை பற்றி குறிப்பிடுறாரு. பெரிய அளவில் ராஜகோபுரம்லாம் எதுவுமே இல்லை. கர்ப்பகிரகமே ஒரு சின்ன ரூம் அளவுக்கு தான் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்துக்குன்னு தனியாக கோபுரம் இல்லைனாலும் கருவறைக்குன்னு தனி விமானம் இல்லை அப்படின்னா கூட இதனோட வெளிப்புற அமைப்பில் பார்க்கும் பொழுது இந்த தூண்கள், இந்த கோஷத்தோட அமைப்பு, இது எல்லாமே சோழர்களோட கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. மூலவர் ருத்ரகோடீஸ்வரர் என்று அழைக்கப்படும் ருத்ராபதி, தாயார் சௌந்தர்ய நாயகி அப்படின்னு அழைக்கிறாங்க. சப்த மாதர்களான இந்திராணி, பிராமி, வாராகி, சாமுண்டி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி ஆகியோரோட சிலைகளை தோண்டி எடுத்து கோவில் வளாகத்தில் வச்சுருக்காங்க. கருவறைக்கு வெளியில் பாழடைஞ்ச நிலையில் 2 லிங்கங்களும் ஒரு நந்தியும் காணப்படுது. இந்த கோயிலில் நாயன்மார்களோட வரலாற்றை சிற்பங்களாக சித்தரிச்சிருக்காங்க. அதிஷ்டானத்தில் சில கல்வெட்டுகள் இருக்குது. அதில் சில நாயன்மார்களோட பெயர்கள் காணப்படுது. இந்த கல்வெட்டுகள் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்குள்ள சிற்பங்கள் எல்லாமே தாராசுரம் கோயிலுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 2000 வருடங்களுக்கு முற்பட்ட ஆலயம் இது. இதுக்கு முந்தைய 2 பதிவில் மேலக்கடம்பூர் ஆலயத்தில், அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் இந்த ஆலயத்தோட தல வரலாறு பற்றி விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். இந்திரன் அதன்படி இந்திரன் தன்னோட தவறுகளால் ஏற்பட்ட வினைகளை தீர்க்கறதுக்கு 1 கோடி லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அவரால் அந்த லிங்கங்களை பிரதிஷ்டை செய்ய முடியல. அவர் பிரதிஷ்டை செய்யும்போது அது எல்லாமே கலந்து போயிடுது. உடனே இந்திரன் ஈசன் கிட்ட வேண்டுறாரு. அப்போ ஈசன் 1 கோடி முறை நமச்சிவாய அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த லிங்கத்தை நிறுவி வழிபடு அப்படின்னு ஈசன் சொல்கிறாரு. ஈசன் சொன்னபடியே இந்திரன் இந்த தளத்தில் தான் அந்த 1 கோடி முறை நமச்சிவாய என்ன பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி இந்த லிங்கத்தை நிறுவி வழிபடுறாராம். அவரால் இந்திரனால் நிறுவப்பட்ட அந்த லிங்கம் பல போர்கள்னால் சிதலமடைஞ்சு போயிடுது. அப்புறம் வேறு லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு இங்கே வழிபடுறாங்க. இந்த ஆலயம் தமிழ்நாடு அரசோட தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் ஆலயம் பூட்டி இருந்தால் கூட அங்கே தொடர்பு கொள்கிறதுக்கு ஃபோன் நம்பரில் குறித்து வச்சுருக்காங்க. அந்த நம்பரில் நம்ம தொடர்பு கொண்டால் எந்த நேரமாக இருந்தாலுமே விரிவாக ஆலயத்தை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தில் தான் சோழர்களோட ஆலோசனை கூடமாக இருந்திருக்குது. பல முக்கியமான முடிவுகளை இங்கே தான் எடுப்பாங்களாம் சோழர்கள். இந்த ஆலயத்துக்குள்ளே தான் இந்த சுரங்கப்பாதை இருக்குது. அது எந்த அரண்மனையோட தொடர்பு கொண்டு இருக்குன்றது தெரியல. ஒன்று தஞ்சாவூரா, இல்லை பழையாறையா, இல்லை கங்கைகொண்ட சோழபுரமான்னு தெரியல. ஆனால் இப்போ அது பயன்பாட்டில் இல்லை. அந்த சுரங்கப்பாதையை மட்டும் நம்ம தரிசிக்க முடியும் ஆலயத்துக்குள்ளே. வாங்க இப்போ ஆலயத்துக்குள்ளே போய் நம்ம சுரங்கப்பாதையை தரிசிக்கலாம். இந்த மொட்டை மண்டபத்து வழியாக இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். அப்போ கோயிலை பற்றி விரிவாக எடுத்து சொல்கிறாங்க. அங்கே அழகான சிற்பங்களை நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப நேர்த்தியான சிற்பங்கள். கலையழகு கொஞ்சம் இந்த சிற்பங்களை ரசித்தபடியே இப்பொழுது நம்ம ருத்ரகோடீஸ்வரரை தரிசனம் செய்யலாம். அதன் பிறகு கர்ப்பகிரகத்தினுள் ருத்ரகோடீஸ்வரரை மனதார அனுமதி வேண்டி பிரார்த்தித்து உள்ளே நுழையலாம். ருத்ரகோடீஸ்வரர் ஆலய கருவறையின் உள்ளே சுற்றி வரும் பொழுது அதன் வலதுபுறம் ஒரு மூலையில் சுரங்கப்பாதை இருக்கின்றது. சுரங்கப்பாதை தற்போது பயன்பாட்டில் இல்லை. எந்த அரண்மனையோடு இது தொடர்பில் உள்ளது என்றும் சரிவர தெரியவில்லை. இதனை தரிசனம் செய்யும் பொழுது ஏன் ஆதித்த கரிகாலன் இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி தப்பிக்க முயலவில்லை என்ற ஆதங்கமே எழுந்தது. சூழ்ச்சிக்கு பலியான இளவரசரை மனதார பிரார்த்தித்தோம்.
இதுதான் அந்த சுரங்கப்பாதை பாருங்கள். இப்போ செல்லு டார்ச் அடித்து இப்போ பார்க்குறோம். சுரங்கப்பாதையை பார்த்து விட்டீர்களா? பொன்னியின் செல்வன் வரலாற்று காலத்தோடு தொடர்புடைய இந்த கடம்பூர் ஊரை நாமும் சுற்றி பார்த்தோம் என்ற மனநிறைவு ஏற்பட்டாலும், ஆதித்த கரிகாலனும் ராஜராஜ சோழனும் வந்தியத்தேவனும் காலடிப்பட்ட இடங்களை நாம் இப்பொழுது தரிசிக்கின்றோம் என்ற பேறு பெற்றாலும், கனத்த இதயத்துடனே என்னால் அந்த ஊரிலிருந்து கிளம்ப முடிந்தது. ஒப்புயர்வற்ற ஒரு சோழ இளவரசனை சூழ்ச்சிக்கு பலி கொடுத்த ஊர் இது என்பதால் அந்த உணர்வு ஏற்பட்டதா என்று தெரியவில்லை. நாம் அனைவரும் நம் வாழ்நாளில் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு ஆலயம், ஒரு ஊர் இது. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.